சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. வரக்கூடிய பங்குனி மாசத்துல எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத தான் இந்த பதிவுல நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல குரு பகவானையே பார்ப்போம். குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் அதிபதியாகி 4வது இடத்தையே பார்க்கறதுனால பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள் தீரும். சொத்து சுகத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அந்த பிரச்சனை தீர்ந்து ஒரு சிலருக்கு சொத்து பத்துக்கள் எல்லாம் கூட கிடைக்கும். சிலருக்கு வராத சொத்து வரும், சிலருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு, சிலருக்கு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இப்ப இருக்கதா செய்யுது. உங்களுக்கு 7ஆம் அதிபதி உங்களுக்கு நல்ல பவரா இருக்காரு. அதனால திருமணம் முடியாதவங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுத்துருவார். வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுப்பார். வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலையை மாத்தி விடுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவார். ஏற்கனவே உருவாக்கிட்டாரு, ஒரு சிலருக்கு இனிமேல் உருவாக்குவார். தொழில் இல்லாதவங்களுக்கு புதுசா தொழிலை கொடுப்பாரு. ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த தொழிலை செய்ய விடாம ஏதாவது தொந்தரவுகளை கொடுப்பார். எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரி தொழில்ல ஒரு சிலருக்கு மட்டும் இடைஞ்சலை கொடுப்பாரு அப்படின்னு கேட்டா மே மாசம் வரைக்கும் கொடுப்பார். ஏன்னா மே மாசம் 26ஆம் தேதி குருப்பெயர்ச்சி வரும். அது வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தொழில் ஸ்தானத்துல எல்லாம் ஒரு சிலருக்கு சிரமம் இருந்துச்சுன்னா இருக்காது. அதுக்கப்புறம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா செய்யலாம். அதுக்கப்புறம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஆனா தொழிலே இல்லாதவங்களுக்கு இப்ப சிறப்பா கொடுத்துருக்கும், தொழிலை கொடுத்துருக்கும், நல்லாதான் இருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும். கோயில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகாதவங்க கூட இப்ப கோயிலுக்கு போவாங்க, கும்பாபிஷேகங்கள்ல கலந்துக்குவாங்க, கோயிலுக்கு தான தர்மங்கள் செய்வாங்க. பக்தி பக்தி அப்படின்னு சொல்லி அந்த பக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம்தான் இது. அதனால கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பா மகிழ்ச்சி தரும். அதுல உங்களை ஈடுபட கண்டிப்பாவே அந்த குரு பகவான் மனசை தூண்டி விடுவார். அதே மாதிரி 10ல குரு இருந்துச்சுனாலும் இந்த கோர்ட்ல ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கும், ஒரு சிலருக்கு பேங்க்ல வேலை கிடைக்கும், ஒரு சிலருக்கு இந்த கோயில் சார்ந்த துறைகள் இருக்குல்ல அதுல வேலை கிடைக்கிறது கூட ஒரு அமைப்புகள்லாம் கூட இப்ப இருக்கதா செய்யுது. அடுத்து இப்ப 12வது இடத்துல கேது இருக்கு. 12வது இடத்துல கேது இருந்தாலே வீட்டுல யாருக்காவது மருத்துவ செலவுகள் வரும், அவ்வளவுதான். ஆனா பெரிய பாதிப்புகள் அப்படின்னு எதுவும் இருக்காது. இப்ப 7வது ராசியில சூரியன் இருக்கார். இது என்ன பண்ணும் அப்படின்னா கல்யாணம் முடியாதவங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவார், அந்த வேலையை செய்வார் சூரியன். ஆனா ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு அந்த கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு உரசல், அந்த கருத்து வேறுபாடு, மனஸ்தாபம் அப்படிங்கிறத இந்த பங்குனி மாசத்துல சில நாட்களாவது அவர் ஏற்படுத்துவார். ஆனா பெரிய பாதிப்போ நிரந்தர பாதிப்போ இருக்காது, அதனால கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி இந்த லவ் பண்றவங்களுக்கு கூட அப்படிதான், பிரேக்கப் ஆகுற மாதிரி ஏதாவது சில விஷயமெல்லாம் கூட நடக்கும், ஆனா ஆகாது. அடுத்து உங்களுக்கு சுக்கிரன் வேற சூப்பரா இருக்காரு பாருங்க பங்குனி மாசத்துல. அப்ப சுக்கிரன் அருமையா இருந்தாலுமே பொருளாதாரம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்குங்க, நல்ல வருமானம் வருங்க. அது எப்படி வரும்னே தெரியாது, ஏதோ ஒரு வகையில வரும். அதனால ஒரு சிலருக்கெல்லாம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், கூலி வேலை பார்க்கறவங்களுக்கு கூட அற்புதமா இருக்கும். கடன் காட்சிகள்லாம் இருந்தா தீரும். அவரும் திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் தான். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த காதல் எண்ணத்தை தூண்டி விடக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு சிலருக்குலாம் யாரையாவது லவ் பண்ணணும் போல அந்த எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும், அதை சுக்கிரன் தான் தூண்டி விடுவார். சரி, அதே சுக்கிர பகவான் மார்ச் 27ஆம் தேதி மேசத்துக்கு போவார். அப்ப மட்டும் அதுக்கப்புறம் ஒரு மாசம் வரைக்கும் இந்த வீடு சம்பந்தப்பட்ட வேலை, வாகனம் சம்பந்தப்பட்ட வேலை மட்டும் பண்ணக்கூடாது. வீடு சம்பந்தப்பட்ட வேலைன்னா வீடு கட்டக்கூடாது, எதுவும் வீடு குடி போறதா இருந்தா போகக்கூடாது. அதுக்கு அடுத்த மாசம் நம்ம வீடு குடி போய்க்கலாம், செஞ்சுக்கலாம், எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ பங்குனியில உங்களுக்கு குடி போறதோ வீடு கட்டுறதோ அந்த மாதிரியான வேலை மட்டும் எது நீங்க செய்யாம இருக்கிறது நல்லது. வாகனமுமே வாங்காம இருக்கிறது நல்லதுங்க. அந்த மார்ச் 27க்கு அப்புறம் உங்க அப்பாவோட கருத்து வேறுபாடு வரலாம், இல்லைன்னா உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிப்புகள் ஏதாவது கொஞ்சம் வரலாம். அது ஒண்ணுதான் தொந்தரவு, மற்றபடி வேற எந்த தொந்தரவும் இல்லை. அதே மாதிரி இதுவரைக்கும் 6வது இடத்துல இருந்த சனி பகவான் இப்ப 7வது இடத்துக்கு வந்துட்டார். இப்பதான் மார்ச் 6ஆம் தேதி தான் உங்களுக்கு சனி பயிற்சி. இது கண்டச்சனி தான் உங்களுக்கு. ஆனா கண்டச்சனின்னா பயப்படணுங்கிறது இல்லை, இந்த 2 வீலர்ல போறவங்க மட்டும் கவனமா இருக்கணுங்க. ஏன்னா கண்டச்சனின்னா முக்காவாசி இந்த 2 வீலர்ல போறவங்க தான் கீழே விழுந்துடுறாங்க. இது ஒண்ணுதான் தொந்தரவு.
மற்றபடி வேற தொந்தரவு அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் கடந்த காலத்துல கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க, அவங்கெல்லாம் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்புகளை இந்த சனி பகவான் வந்து உருவாக்கி தருவார். அதனால நல்ல நேரம் தான், இப்ப நல்ல யோகம்தான் இந்த மாசத்துல உங்களுக்கு. செவ்வாய் பகவான் வேற இப்ப 7வது ராசிக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி வருவார். அவரும் என்ன பண்ணுவார், அந்த கணவன் மனைவிக்குள்ள லைட்டா கருத்து வேறுபாடை ஏற்படுத்துவார். அதுவும் டெம்பரவரி தான், சில நாட்கள் தான். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே சரியாய் போயிடும். புதன் பகவான் வேற 7வது ராசிக்கு தான் வரப்போறாரு. ஏப்ரல் 6ஆம் தேதி வருவார். புதன் 7வது ராசியில இருந்தாலும் நமக்கு நன்மையை தான் கொண்டு வரும். 6வது இடத்துல ராகு பகவான் இருக்கிறது இந்த நோய் கடன் பகையை வந்து தீர்த்து வைக்கிறதுக்குடைய வேலைகளை வந்து அவரு நல்லாவே செய்வார். ஆக கன்னிராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு பொருளாதாரம் அதெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள்லாம் நிறைய நடக்கணும் அப்படின்னு இருக்கு. எல்லாமே நடக்கும் இந்த பங்குனி மாசத்துல. பொறுத்திருந்து பாருங்க. வாழ்த்துக்கள் நண்பர். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.